என்ன இப்பயே குழந்தை பொத்து இப்பயே நம்ம என்ன லட்சக்கணக்கில் வீடு சம்பாதிச்சு வச்சுருக்கோம், ஒன்றுமே இல்லை. தங்கச்சி இருக்கா, அவளை நல்லபடியாக ஒரு இடத்துல கட்டி கொடுத்து பெருமையாக நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணி அப்படின்னு முடிவெடுத்தா இன்னும் கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்ல தாலி மட்டும் தாங்க கட்டல, மற்றபடி நாங்கள் கணவன் மனைவியாக தான் இருக்கும். செகண்டாக ஒரு லவ் வந்துச்சு. நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன், நான் வந்து நான் நல்லா பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷம் நல்லா போச்சு அவங்களோட. அவங்களும் அதே தான். அவங்களுக்கு என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரிலாம் சொல்லும்போது மாறலாம் வேண்டாம், நான் உன்னை இப்படி தானே லவ் பண்ணுறேன், நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்னாங்க. நான் வந்து உனக்காக மாறல, நான் எனக்காக மாறுறேன். என்னோடய உணர்வு இப்படி இருக்குது, நீ என் லைஃப்பில் இருக்கியோ இல்லையோ, என்ன வழியாக இருந்தாலும் நான் அதை ஃபேஸ் பண்ணி நான் நானாக இருக்கணும். ஒரு நாள் மிரரில் என்னோடய மூஞ்சை பார்த்தாலும் நான் நானாக பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன். அதுதான் என்னோடய உணர்வும் கூட. நிறைய இன்டர்வியூ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்காகலாம் அவனு நான் சேஞ்ச் ஆகலை, அவங்க சொல்லியும் நான் எதுவும் என்னை மாற்றிக்கல. 5 to 6 டேஸில் அவங்க அம்மா அப்பா என்ன பேசுனாங்க என்ன ஏது, ஏன்னா அவங்களோட நான் ரீல்ஸ்லாம் வேறு பண்ணி போட்டிருந்தேன். சர்ஜரி 8வது நாள் எனக்கு ஃபோன் வருது, எனக்கு நீ வேண்டாம், எனக்கு உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னேன். என்ன சொல்கிற பாப்பா, நான் எனக்கு இவ்வளோ தூரம் நான் வந்துட்டோம், நீ என்னோட ஃபர்ஸ்ட் லவர் மாதிரி இருக்க மாட்டேன்னு எனக்கு அவ்வளோ சொன்னியே ஸ்ட்ராங்கா, இப்போ என்ன நீ இப்படி சொல்லிட்ட, எனக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 காரணம் சொன்னாங்க. அந்த 4 காரணத்தை என்னால் ஏற்றுக்கவே முடியல.